சிங்கப்பூர்ல ரெண்டலுக்கு சைக்கிள் இருக்கும். அதாவது எனக்கு தெரிஞ்ச 2 சைக்கிள் இருக்கு. ஹலோ ரைடும் எனி வீலும். ஸோ இந்த 2 சைக்கிளுமே ரெண்டலுக்கு இருக்கு. இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்பை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து மந்த்லி பேக் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிங்கப்பூர்ல ரொம்ப நாள் ஸ்டே பண்றோம் அப்படின்னா நம்ம மந்த்லி பேக் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மந்த்லி பேக் எப்படி இருக்குன்னா, ஒரு $10 $30 அந்த மாதிரி பே பண்ற மாதிரி ஒரு பேக்ல இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த பேக் கன்வீனியனா இருக்கோ அந்த பேக் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ல நம்ம இன்ஃபர்மேஷனை இது பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவோம். லைக் நம்ம கார்டு டீடைல்ஸ் அந்த மாதிரி சில இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பே பண்ணிடுவோம். பே பண்ணிட்டு அந்த பேக்ல வந்து நம்ம இந்த சைக்கிள் நம்ம எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, இதுல ஒரு QRL இருக்கும். ஸோ அந்த QRL வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். 30 மினிட்ஸ் நம்மளுக்கு டைம் தருவாங்க. ஸோ என்னன்னா அந்த 30 மினிட்ஸ்ல நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லாட்டி அடிஷனலா சார்ஜ் ஆகும். ஸோ நியர்பையா நம்மளுக்கு எந்த ஒரு பார்க்கிங் காட்டுதோ, நம்ம அந்த ஆப்ல பார்த்தாலே காட்டும் பார்க்கிங். ஸோ அந்த ஆப்ல போய் பார்த்துட்டு நியர்பை பார்க்கிங்ல போய் பார்க் பண்ணிட்டு திருப்பி அந்த சைக்கிள் எடுத்துட்டு திருப்பி நம்ம ரவுண்ட் போகலாம். ஸோ அப்படி வந்து லைக் 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்ணிட்டு அந்த சைக்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் டே ஃபுல்லுமே நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இந்த மந்த் ஃபுல்லுமே ரைட் பண்ணலாம். ஸோ அந்த பேக்ல வந்து அது இன்க்ளூட் ஆகும். ஆனா ஒன்னே ஒன்று என்னன்னா, நம்ம ஒரு பார்க்கிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 30 மினிட்ஸ்ல இப்போ 10 மினிட்ஸ்ல நியர்பை வேற பார்க்கிங் இருக்குன்னா அந்த பார்க்கிங்ல பார்க் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நியர்பைல இருக்க பார்க்கிங்ல அந்த 30 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிடும். பார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஃபீ எதுவும் ஆகாது. ஸோ பார்க் பண்ணிட்டு திருப்பி அங்கேயே ரீஎன்ட்ரி கொடுத்து நீங்க திருப்பி அந்த சைக்கிள் அங்கிருந்தே எடுத்துக்கலாம்.